13th and 14 asanas as pose and counter pose. நாங்கள் இப்போது 13வது 14வது ஆசனங்களை ஆசனம் மாற்றாசனம் என்ற முறையில் செய்ய போகின்றோம். Sitting crane pose, அமர்ந்த கொக்கு ஆசனம். Heels together, feet apart, குதியலை சேர்த்து கால்களை விரித்து நில்லுங்கள். Lie down at the back, பின்புறமாக படுங்கள். Move your head sideways, feet sideways and relax. தலையையும் கால்களையும் இரண்டு பக்கமும் அசைத்து நன்றாக தளர்த்துங்கள். In this exercise, your both legs below the waist must be totally relaxed. இந்த ஆசனத்தில் உங்களுடைய இரண்டு கால்களும் இடுப்பின் கீழ் பூரண தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். Put your hands above the head and relax. கைகளை தலைக்கு மேலே நீட்டி உடலின் தளர்வை பேணுங்கள். Then swing sit up, எழுந்து உட்காருங்கள். Stretch your hand front of your body and relax at the wrist. கைகளை உடலின் முன்னால் நீட்டி மணிக்கட்டில் தளர விடுங்கள். Without bending your knee or arm, move your body back and forward. உங்களுடைய முழங்கைகளையோ முழங்கால்களையோ மடியாத வண்ணம் உங்களுடைய உடலை பின்னும் முன்னுமாக அசையுங்கள். When you move back, breathe in. When you move forward, breathe out. That's the breathing condition to follow. Your breathing must synchronize with your body movement. இப்போது உடலை பின்னால் அசைக்கும் போது சுவாசத்தை எடுத்து முன்னால் வரும்போது சுவாசத்தை விடுங்கள். உங்களுடைய சுவாசம் உடல் அசைவுடன் பொருந்த வேண்டும். Slowly increasing the range of this movement. Those who can reach maximum range in this movement, you can able to touch your forehead on the knee. இந்த உடல் அசைவினை சிறிது சிறிதாக கூட்டி முடிந்தவர்கள் மாத்திரம் உங்களுடைய நெற்றியை முழங்காலில் பதியுங்கள். In this exercise, your both legs below the waist must be totally relaxed. இந்த ஆசனத்தில் உங்களுடைய இரண்டு கால்களும் இடுப்பின் கீழ் பூரண தளர்வு நிலையில் பேணப்பட வேண்டும். Hand must be relaxed at the wrist. கைகள் மணிக்கட்டில் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். Keep moving. தொடர்ந்து அசைந்த வண்ணம் இருக்கவும். Stop the movement. Lie down at the back. Put your hands all the way behind your head and relax. அசைவினை நிப்பாட்டி பின்னால் சரிந்து படுத்து கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி உடலின் தளர்வை பேணுங்கள். Bring the hand to the side of the body. கைகளை உடலின் பக்கவாட்டிற்கு கொண்டு வாருங்கள். Now everyone, move your head only sideways and relaxed because your feet already relaxed in this exercise. இப்போது எல்லோரும் தலையை மாத்திரம் சில முறை இரண்டு பக்கமும் அசைத்து நன்றாக தளர்த்துங்கள். ஏனென்றால் கால்கள் ஏற்கனவே தளர்வில் இருக்கின்றது. Hands above the head, touch the toe, then stand up. கைகளை தலைக்கு மேலே நீட்டி எழுந்திருந்து கால் விரலை தொட்டு எழுந்து நில்லுங்கள். Heels together, feet apart to end the exercise, followed by zero relax, followed by zero relax. குதிகளை சேர்த்து கால்களை விரித்து ஆசனத்தை பூர்த்தி செய்து ஓய்வுக்கு வாருங்கள். Counter pose to this asana we are going to do locust pose. இதற்குரிய மாற்றாசனம் நாங்கள் செய்ய போவது விட்டிலாசனம். Everyone start this exercise from the back of the mat. எல்லோரும் இந்த ஆசனத்தை பாயின் பின்புறத்தில் இருந்து தொடங்குங்கள். Heels together, feet apart. குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நில்லுங்கள். Lie down at the front. முன்புறமாக படுங்கள். Stretch your leg at the back. Put your hands on side. Put the chin on the mat and relaxed. கால்களை பின்னால் நீட்டி கைகளை பக்கவாட்டில் வைத்து நாடியை பாயில் பதித்து உடலின் தளர்வை பேணுங்கள். Put your left hand little away from the body. இடது கையை உடலில் இருந்து சற்று விலத்தி வையுங்கள். Raise your right leg up and turn to the left. வலது காலை உயர்த்தி இடது புறமாக சரியுங்கள். Put your hands on the thigh. கையை தொடையில் வையுங்கள். Just move your upper leg up and down. மேல் காலை மேலும் கீழுமாக அசைக்க தொடங்குங்கள். When you move your leg up, breathe in. When leg go down, breathe out. That's the breathing condition to follow. Your breathing must synchronize with your leg movement. இப்போது உங்களுடைய மேற்காலை மேலே உயர்த்தும் போது சுவாசத்தை எடுத்து கீழே போகும் போது சுவாசத்தை விடுங்கள். உங்களுடைய சுவாசம் காலசைவுடன் பொருந்த வேண்டும். Bottom leg you can bend it for your body balance and top leg must be straight. கீழ்காலை உடலின் சமநிலைக்காக மடியுங்கள். மேற்காலை நேரிய நிலையில் வைத்திருக்க வேண்டும். Your head must be totally relaxed on the mat. உங்களுடைய தலை பாயில் பூரண தளர்வு நிலையில் பேணப்பட வேண்டும். Stop the movement, turn to the center and relax. அசைவினை நிப்பாட்டி நடுநிலைக்கு வந்து ஓய்வினை பேணுங்கள்.
Put your right hand little away from the body. வலது கையை உடலில் இருந்து சற்று விலத்தி வையுங்கள். Raise your left leg up and turn to the right. இடது காலை உயர்த்தி வலது புறமாக சரியுங்கள். Put your hands on the thigh. கையை தொடையில் வையுங்கள். Now you have to start to move your upper leg up and down. மேல் காலை மேலும் கீழுமாக அசைக்கத் தொடங்குங்கள். When leg move up, breathe in. When leg go down, breathe out. That's the breathing condition to follow. Your breathing must synchronize with your leg movement. மேல் காலை உயர்த்தும் போது சுவாசத்தை எடுத்து கீழே போகும் போது சுவாசத்தை விடுங்கள். உங்களுடைய சுவாசம் காலசைவுடன் பொருந்த வேண்டும். Bottom leg you can bend it for your body balance. Top leg must be straight. கீழ்காலை உடலின் சமநிலைக்காக மடியுங்கள். மேல்கால் நேரிய நிலையில் இருக்க வேண்டும். Your head must be totally relaxed on the mat. உங்களுடைய தலை பாயில் பூரண தளர்வு நிலையில் பேணப்பட வேண்டும். Stop the movement and turn to the center and relax. அசைவினை நிப்பாட்டி நடுநிலைக்கு வந்து உடலின் ஓய்வினை பேணுங்கள். Now everyone put your forehead on the mat. எல்லோரும் நெற்றியை பாயில் பதியுங்கள். Without bending your knee, முழங்கால்களை மடியாத வண்ணம். Raise your leg up, then down. கால்களை உயர்த்தி கீழே போடுங்கள். Raise your leg up, then down. கால்களை உயர்த்தி கீழே போடுங்கள். Raise your leg up, then down. கால்களை உயர்த்தி கீழே போடுங்கள். Put your head sideways and relax. Head sideways and relax. தலையை பக்கவாட்டில் வைத்து உடலை நன்றாக தளர்த்துங்கள். Stand up. எழுந்து நில்லுங்கள். Heels together, feet apart to end the exercise. Followed by 0 relax. Followed by 0 relax. புதியலை சேர்த்து கால்களை விரித்து ஆசனத்தை பூர்த்தி செய்து ஓய்வுக்கு வாருங்கள்.